இருந்தது ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்னா மஜா. நான் சீரியஸாக செம்ம. இல்லை அவன் படத்தை பார்த்து அழுதுட்டான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அஜித்தை காமிச்சாங்க நல்லா பழைய மாதிரி. இல்லை இல்லை இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க எல்லா அஜித் ஃபேன்ஸ். இந்த ஒரு படம் பேசுவோம் அவருக்கு. அஜித் தல கடவுளே அஜித் மூணு வாட்டி பார்த்தேன். தொண்டை பத்திரிக்கை வேற லெவல் ப்ரோ. மனித கடவுள் அஜித். கடவுளே அஜித். கடவுளே அஜித். கடவுளே அஜித். கடவுளே உயிரே அஜித். எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்திய சினிமா வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு படம் யாராலுமே எடுக்க முடியாது. படம் சூப்பராகுது. இதுக்கப்புறம் ரோஹிணினா தலைதான். தலைனா ரோஹிணி தான். யாருனாலும் மாற்ற முடியாது. தலைதான் அச்சு நவுத்துறாங்க. ஐயோ தலைதான் 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 கையாச்சி ஊத்தி தள்ளிட சோடா தலை என்ன கோட்டு தலைதான். வேற லெவல் தலை படம். தலைய வேற மாதிரி பார்த்துருக்கோம். 16 வருஷம் தலைய பார்த்ததே இல்ல. ஆமான்னா கூப்பிடுவாங்க. அடிச்சுக்க முடியாது. சூப்பர் ஜி. சூப்பரா தலைதான். எப்பவுமே தலை மட்டும்தான். தலை அஜித் பாஸ் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சாமி முடியல. சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம் ப்ரோ. 2 hours 2.5 hours 2.5 hours ரொம்ப ஹைப்டாக இருக்கும். அண்டு முக்கியமாக சொல்லணும்னா அஜித் குமார் அஜித் ஃபேன். அவரு அந்த ஹைப்லேன்னு இருக்காரு. அதனால தான் அஜித் குமார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவரோட தியேட்டர்ல போய் பார்க்கணும். கண்டிப்பா தியேட்டர் தான் பார்க்கணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பயங்கரமா இருக்கும். அந்த சவுண்டு எஃபெக்ட்ஸ் சூப்பர். அண்டு தலை ஒரு லुक्லயுமே செம்ம அழகா இருக்கு. சரியான அழகா இருக்கு. ஓஜி லுக்லாம் பயங்கரம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஏகேவை தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை இந்த ஆதி ஆக்சுவலி ஃபேன் பாய் சம்பவம் தான். அதுவும் இல்லாம தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சுவலி நீங்க வந்துட்டு வீட்டுல வந்து டிவில பார்த்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்களேன். இவர் தான் சரியான ஆளு. தலை இது நம்ம நல்லா நோட் பண்ணிக்குவோம். இது நம்ம கண்ணாடி போட வேண்டிய நேரம். எல்லாரும் கிளாஸ் ஆன். போன வாட்டி விட்டதை இந்த வாட்டி செஞ்சுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கண்டிப்பா பார்க்கலாம். ப்ரோ இந்த இன்டர்நேஷனல் 3 கேங்ஸ்டரோட தலைவர் இருக்காரு. அதெல்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மாஸ் ப்ரோ. சொல்ல வேண்டாம். நான் அந்த ஃபீல் எப்படி அது செம்ம சீரியஸா சொல்றேன். செம்ம ஹைப். சூப்பரா இருந்தது. உயர்த்திருச்சு. நல்லா ஸ்பூஃபா இருந்தாலும் சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். ஜிவியோட மியூசிக் அது சொல்லவே வேணாம். ஏன்னா ஓஜி ஜிவி மாதிரி இருந்துச்சு. ஓஜி சம்பவம் தான் ஆக்சுவலா. ப்ரோ டோட்டலா கிரிஞ்சு நம்பாதீங்க. சொல்லு ப்ரோ. படம் எடுக்க சொன்னா ஃபுல்லா ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. பாருங்க ப்ரோ. பில்லா அஜித் எல்லாத்தையும் கலந்து போட்டுன்னு வந்திருக்கேன். இங்க சத்தியமா சொல்ற வார்த்தையே இல்லை. படத்துல சீட்டுக்கு பதிலாக சீட்டெல்லாம் கழட்டி போட்டு மைதானமா வச்சிருக்கலாம். சீட்லேயே உட்காரல. எல்லாரும் சீட்டை விட்டு எழுந்து போறாங்க. இது உள்ள வேற சீட்டை போட்டேன். நான் இன்னும் கன்ஃபார்மா ஒரு 3-4 ஷோ வரும். கன்ஃபார்மா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் ப்ரோ. எதிர்பார்த்ததுக்கு மேல காமிச்சுக்கிறாரு ப்ரோ. ஃபுல்லா பார்க்கலாம். என் தொண்டை போயிடுச்சு. நாளைக்கு நான் எப்படி எக்ஸாம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க எல்லாம். சூப்பர் படம் ப்ரோ. நீங்க பாத்தீங்களா? தலை கடவுளே அஜித். கடவுளே அஜித். ஆதிக்கு ஃபேன் பாய் தான். முரட்டு ஃபேன் பாய் தான். முரட்டு தரம். எப்படி பண்ணிருக்காரு இந்த ஏகேவை? நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஏகேவா? அவர்லாம் இதெல்லாம் ட்ரீமா பண்ணதுல அம்மா எவ்வளவு நிக்க முடியாது. அல்டிமேட் தல அஜித் குமார். அல்டிமேட் தல அஜித் குமார். ஒரே தல தல அஜித்ரா. கடவுளே அஜித். கடவுளே அஜித். சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி விடாமுயற்சியும் நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆதிக் வந்துட்டு நிறைய சொல்லியிருந்தார் மூவியை பற்றி. பட் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. எல்லா சாங்ஸும் சரி, எல்லா பிஜிஎம்மும் சரி, என்னென்ன பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது. பக்காவாக தந்திருக்காங்க. கத்தி தொண்டியே போயிடுச்சு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த எல்லா கட்டமும் எடுத்து செதுக்கி இருக்காரு. வேற லெவல். அடிச்சுக்கவே முடியாது. வேற மாதிரி எல்லாமே சூப்பர் ப்ரோ. பிஜிஎம்ல
இருந்து தலையோட ஆக்ஷன் சீன் எல்லாமே காரை சேர்ந்து பயங்கரம் செதுக்கிட்டாங்க வேற மாதிரி. தரமான தரிசனம் தலை வேற லெவல் தலை. சீன்ல படம் இல்ல, படம் தான் சீனு. வேற லெவல் படம் தரமா இருக்குண்ணா. சம்பவம் தான் ப்ரோ. படம் உண்மையிலே ஓஜி சம்பவம் ப்ரோ. வாய்ஸை பார்த்தீங்களா எப்படி கிழிஞ்சிருப்போம் ப்ரோ. எப்படி ப்ரோ இன்டர்நேஷனல் டான் கூட ஒரு லீக் இருக்காரு ப்ரோ. ஓஜி தான் ப்ரோ. தலை தான் ப்ரோ. தலை ஓஜி தான். தலைவா மஜாவா இருக்கு தலைவா. தலைக்காகவே வரலாம் பார்க்கலாம். மஜாவா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அஜித் எப்படி காசு பண்ணோன்னு ஆதிக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. சீக்கிரமா சேனல்ல போடுறீங்க. இது எல்லாரும் பார்க்கணும். மொக்கா பண்ணு தலைய பாரு உள்ள மாஸ் என்ட்ரி. ஒவ்வொரு என்ட்ரிக்கும் தொண்டை வலிக்குது. 7 மணி கட்டாச்சு. மணி 9:13 ஆச்சு. கத்து உண்மை ஓயவே இல்லை. ஐயோ வேற லெவல காமிச்சிடாரியா. என்னையா காமிச்சு உள்ள வந்து படத்தை பாரியா. முடியல. வேற லெவல்ல இருக்குது ப்ரோ. சாமிக்கு மொத்தம் நிறைய அவதாரம் இருக்கு. அதே மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அவதாரம் இருக்கு. தீனா, அட்டகாசம், வாலி, சும்மா நிறைய படம். குட் பேட் அக்லில அதுக்குள்ளே இருந்தது. ஆனா சாமி இவ்வளவு அவதாரம் எடுத்து வந்திருக்கு. எங்க ரோஹிணிக்கு வந்திருக்கு. அதுவே அவங்களுக்கு பெரிய தரிசனம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் கமர்ஷியல் தான். விடாமுயற்சி மாதிரிலாம் இல்லை. ஃபுல் கமர்ஷியலாக தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக அந்த ஃபேன் மூமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பீங்க. எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இன்டர்நேஷனல் டான் கூட ஒரு லிங்க் கூட இருக்கு. ஆமாம். விஜய் படம் லிங்க் என்ன இன்டர்நேஷ்னல் 3 இன்டர்நேஷ்னல் 4 இன்டர்நேஷ்னல் லிங்க்கெல்லாம் இருக்குது. அது வச்சுனால தான் இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் தெரில படம் பற்றி எப்படின்னு தெரில. சொல்லுங்கள் சார். ஃபுல் அதாவது ஒரு கமர்ஷியல் படம் மட்டும்தான். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம். நல்லா இருக்குது. அஜித்தோட படத்திலே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக மாசாக இருக்குது. சான்ஸே இல்லை. பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம். எல்லாரும் வந்து பாருங்க. செம்மையாக இருக்குது. எதிர்பார்க்குறதா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சொல்கிறது நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்லா மியூசிக் சூப்பர். ஒரு ஃபேன் பை டைரக்ட் பண்ணால் எந்த மாதிரி ஒரு மாஸ் தருவாரோ அந்த மாதிரி ஒரு மாஸ் வந்து ஆதிக் தந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஏகே வந்து ஒரு சோஷியல் மீடியா சொல்கிற மாதிரி அந்த மாதிரி படம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எப்படி ஒரு பில்லா, தீனா, மங்காத்தா அந்த மாதிரி ஒரு ஸ்டைல், வாலி அது மாதிரி ஒரு ஸ்டைலில் ஆதிக் கொண்டு வந்தாரோ அப்போவே வந்து படம் தெரிஞ்சிருச்சு. ட்ரெய்லர் டீசர் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தால் படம் ஹைப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி படம் டபுள் பிளாக் பஸ்டர். அடுத்த படம் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுவாக இருந்துச்சுன்னா டபுள் மோர் தென் ஹாப்பியாக இருப்போம் நாங்கள். படம் என்ன சொல்கிறது, GBU காட் பிளஸ் யூ, ஆதிக், ஏகே, KGF, புஷ்பா அந்த மாதிரி தாங்க இது. GBU அதே மாதிரி தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏகே அவ்வளோதான். படம் என்ன சொல்கிறது, உட்காரவே முடியல. கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல. நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் சீட்லேயே உட்காந்துருப்போம். ஏன்னா அவ்வளோ ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க ஃபுல்லாகவே. படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஏகே பக்கத்தில் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் பேக்கேஜாக கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஆதிக், தேங்க்யூ ஏகே, வி லவ் யூ. சூப்பராக இருக்கு. செம்ம எலிவேஷன்ஸ். செகண்ட் ஆஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு மாஸ் எலிவேஷன்ஸ் வேணும். மாஸ் எலிவேஷன்ஸ் இருக்கு. பிஜிஎம் பிளாஸ்டிங் பிஜிஎம். ஃபேன்ஸ்க்கு ஃபீஸ்ட். பில்லா, மங்காத்தா விட இதெல்லாம் பல மடங்கு சீரியஸாக ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாப்ல. நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இதில் இப்போ இவரும் ஆதிக்கும் வந்துடுவார். கரியர் பெஸ்ட்டு. இந்த படம் நல்லாலன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ ஹேட்டர். இதை விட ஒரு இத்தனைக்கு மாஸ் படம் வந்தப்போ யூஸ்வலாக கண்டென்ட் இருக்காது. மாஸ் ஒரு ப்ராப்பரான மாஸ் படம் சான்ஸில் இன்னும் நெக்ஸ்ட் தலைமுறைக்கு மாஸ்னா என்னென்னா இந்த படத்தை போட்டு காமிப்பாங்க. அந்த அளவுக்கு நான் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணல. இதுதான் விஷயம். நான் தலைவர் ஃபேன் சரியா. ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன் படம் வேற லெவல். பில்லா, மங்காத்தாவே சின்ன வயசுலேருந்து பார்த்த படம் அதே இப்போ மிஞ்சிற அளவுக்கு ஒரு படம் வந்திருக்கு. ப்ரோ நான் வந்து 12th படிக்கிறேன் ப்ரோ. நான் வந்து வீரத்தில் வந்து தலையை பார்க்குறேன். வீரம், தலை, விஸ்வாசம் எல்லாத்தையும் தீனா எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தலையை தரா குட்பாடி அடிக்கிற படம் எடுத்துருக்கா ப்ரோ. இந்த படம் செம ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. உட்கார இடம் பற்றிக்குது. ஒரு பிஜிஎம்மும் செம்மையாக இருக்குது. அவர் நடிப்பு மஜாவை பண்ணிருக்காரு. அவரை திட்டவங்க எல்லாருமே அவர் வந்து திட்டுறாங்கல்ல ப்ரோ. அவர் வந்து அவங்க தப்புன்னு சொல்லி புரிஞ்சு அவங்க வந்து தலையை விரும்புவாங்க ப்ரோ. உண்மையிலே ப்ரோ தலை ஒரு செம்மையாக இருக்குது படம். நல்லா இருக்கு. படம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. இன்ட்ரோல் பேக் நல்லா இருக்கு. வெயிட்டிங் சொன்னார். ஃபேன் பாய் சம்பவம் நல்லா பண்ணியிருக்க ப்ரோ. தளபதிக்கு எப்படி அட்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக மெர்சல் பண்ணியிருக்காரோ அது மாதிரி ஆதிக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. தளபதி ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கோட்டில் எப்படி அஜித் ரெஃபரன்ஸ் வச்சோமோ இதையும் வச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. மங்காத்தா பில்லாவோட அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். இன்டர்நேஷனலில் ஒரு 3 கேங்ஸ்டரோட தலை லிங்க்ல இருக்காரு.
அந்த கனெக்ட்லாம் உண்மையிலே அஜித் சாரோட பழைய மூவி ரெஃபரன்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. நல்லா இப்போ தளபதிக்கு எப்படி லியோதாஸ் அந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி இவருக்கும் நல்ல செட் ஆகுது ப்ரோ. தலையை பற்றி சொல்ல வேணும், அவர் வேறு லெவலில் பண்ணிடுறாரு ப்ரோ. தொண்டெல்லாம் வலிக்குது கத்தி கத்தி. செம்ம ஸ்க்ரீன் பிளே. தலையை ரொம்ப செம்மையாக காமிச்சிருக்காங்க. இல்லை செம்மையாக நடிச்சிருக்காரு தலை. அவர் நடிப்புக்கெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, அவர் வேறு லெவலில் நடிப்பார். அவர் நடிப்பு நம்ம கிட்ட போய் கேட்கக்கூடாது, ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, நிறைய பேர் தெரியும். செம்மையாக இருக்கும் ப்ரோ, பெருக்க விட்டார். சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் ஸோ ஹாப்பி. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் பிளாக் பஸ்டர்ங்க. ஆக்சுவலி த்ரோட் ப்ராப்ளம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தனால படம் வந்துட்டு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட ஃப்ளாஷ்பேக் அஜித்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வரலாறு வாலி ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட்டாக சிம்ரன் வருவாங்க படத்தில், த்ரிஷாவுக்கு காம்பினேட்டராக வருவாங்க. ஸோ வாய்ஸ் தெரியல, செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு, மாசாக போச்சு, நல்லா இருந்துச்சு. படம் பிளாஸ்ட் ப்ரோ. நான் என்ன அமைதியாக இருப்பேன் எப்பவுமே படத்தில், என்னையே எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு படம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்லோமா வேறு லெவல். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கணும். வேறு லெவல் பின்னிட்டாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஏகே ஆன் ஃபயர். வேறு லெவல். எல்லாமே வந்து எல்லா அஜித் மூவிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தரமாக இருக்குது. வேறு லெவல் சம்பவம். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். இல்லை ப்ரோ, இந்த எதிர்பார்க்கல, ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா ஃபீலாக தான் ப்ரோ இருந்துச்சு. நான் பயங்கரமான தலை ஃபேனு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ படம். ப்ரோ விண்டேஜ் தலை பார்த்துருக்கோம் ப்ரோ, பேச விட முடியல அந்த அளவுக்கு படம் இருக்கு. ஒருத்தர் ப்ரோ மாஸ், செம்ம மாசாக இருக்குது ப்ரோ. அஜித் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ப்ரோ. செம்மையான படம் தான்.